சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இது மன்னரின் ஆடை ஆயிற்றே. ஆமாம், சந்தேகமே இல்லை. இது நமது மன்னர் இருங்கோவேளின் ஆடைதான். அப்படியானால் நமது மன்னர்? வேண்டாம், அதை சொல்லாதே. இப்போது நாம் என்ன செய்வது? அமைச்சர் செந்தலையரிடம் சென்று இதை காட்டுவோம். இந்த ஆடையைக் கொண்டே இதை அணிந்தவருக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்பதை உறுதியாக தீர்மானிப்பார். உடை மட்டும்தானே இருக்கிறது, உடல் எங்கே என்று கேட்டால்? எங்கு தேடியும் காணவில்லை என்ற உண்மையை உள்ளபடி கூற வேண்டியதுதான். ஆனால் நாம் இப்படி தயங்கிக் கொண்டு காலதாமதம் செய்வதற்கான நேரமல்ல இது. சீக்கிரம் வாருங்கள். அமைச்சர் பெருமானே, என்ன? நாங்கள் நன்றாக தேடினீர்களா? தேடினோம். அதற்குள் ஏன் வந்தீர்கள்? நாங்கள் ஒரு தடயத்தை கண்டெடுத்தோம். என்ன? என்ன தடயமா? என்ன தடயம்? எங்கே அது? தங்களிடம் அதை காண்பிக்கவே தயக்கமாக இருக்கிறது. எதுவானாலும் நான் பார்க்கத்தானே வேண்டும். அதை காட்டுங்கள். இது மாமன்னர் அணிந்திருந்த ஆடைதான். இது ஏன் இப்படி கிழிந்திருக்கிறது? இரத்தக்கரை படிந்திருக்கிறதே. ஆமாம், அதனால்தான் தங்களிடம் சொல்ல நான் தயங்கினேன். அப்படியானால் மகாராணியாரின் கனவு பலித்து விட்டதா? அவர் சந்தேகப்பட்டது போல் மன்னருக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டதா? அது எப்படி முடியும்? எந்த எதிரியும் எதிரில் நின்று அவரை வெல்ல முடியாதே. எந்த விலங்கின் காலடி ஓசையையும் அவர் எளிதாக அறிந்து கொள்வாரே. அமைச்சர் பெருமானே, இதை நாம் நம் மகாராணியாரிடம் தெரிவிக்க வேண்டும் அல்லவா? மென்மையான மனம் கொண்ட மகாராணியார் இப்படிப்பட்ட அதிர்ச்சியை எப்படி தாங்கிக் கொள்வார்? அவரிடம் சென்று இந்த ஆடையை காண்பித்தால், என் கணவரை கண்டுபிடித்து அழைத்து வாருங்கள் என்று சொன்னால், அவர் அணிந்த ஆடையை கொண்டு வந்திருக்கிறீர்களே என கேட்க மாட்டாரா? அதிலும் கிழிந்த நிலையில் இரத்தக்கரையோடு இருக்கும் இந்த ஆடையை கண்டால் தன் கனவு பலித்து விட்டதே என்று துடிக்க மாட்டாரா? அவர் கதறி துடிப்பதை என்னால் எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? சொல்லாமல் இருப்பதும் முறையிலேயே அமைச்சர் பெருமானே. எளிதாக சொல்லிவிட்டாய் விருமா. இருங்கோவேள் பெருந்தேவியை ஒரு போர் புரிந்துதான் அவரை காப்பாற்றி அழைத்துக் கொண்டு வந்தார். நான் தான் அவர்களது திருமணத்தை உடனிருந்து நடத்தி வைத்தேன். அவர்களது மனவாழ்வும் இனிமையாகத்தான் நடந்தது. தனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் கணவரின் தங்கை தாமரையை சிறப்பாக வளர்க்க முடியாது என்பதற்காக அதை தவிர்த்து கொண்டார் பெருந்தேவி.
அத்தகைய உத்தமை இத்தகைய கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த செய்தியை நான் சொன்னால் அது அவரை ஒரேடியாக சாகடித்து விடாதா? அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள் அமைச்சர் பெருமானே. 1000 தான் இருந்தாலும் அவரும் வேளிர்குடியின் வீரமரபில் தோன்றியவர் அல்லவா? அந்த தைரியம் இல்லாமல் போய்விடுமா? அந்த விஷயத்தை எவ்வளவு பக்குவமாக எடுத்து சொல்ல முடியுமோ அப்படி சொன்னால் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? நான் எப்படி அவரிடம் சொல்வேன்? தங்களைத் தவிர வேறு யாரால் மகாராணியாரிடம் இதை பக்குவமாக எடுத்து சொல்ல முடியும்? அரசருக்கு அடுத்து எதுவாயினும் அவரிடம்தானே சொல்லியாக வேண்டும். மகாராணியாரிடம் இப்போது அரசரை பற்றியே சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதை தாங்கள் தானே சொல்ல வேண்டும். கல்லை போன்ற கடின சித்தம் கொண்டவன் என்று என்னை சொல்வார்கள். அவரது கண்ணீரைக் கண்டும் அது கலங்காமல் இருக்கிறதா என்று பார்ப்போம். நீயும் வா. மகாராணியாரே, வாருங்கள் அமைச்சரே. நேரமாக ஆக அந்நியார் பொறுமையை இழந்து விட்டார். என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். என்னை அங்கே அழைத்துச் செல் என்று எழுந்து கொண்டார். காடெல்லாம் நமது வீரர்கள் மன்னரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி உறுதியாக தெரிந்த பிறகுதான் சற்று சமாதானம் அடைந்தார். இல்லை இல்லை அமைச்சரே, இல்லை. தாமரைக்காக நான் அப்படி காட்டிக் கொண்டேனே தவிர கணத்திற்கு கணம் என் படபடப்பு அதிகமாகிக் கொண்டேதான் போகிறது. தாங்கள் சொல்ல போகும் செய்திக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன வயிற்று? எவ்வளவு நேரம் தேடியதில் மன்னரை பற்றிய செய்தி ஏதாவது தெரிந்ததா? தெரிந்தது மகாராணி. அவரை பற்றிய ஒரு தடயம் கிடைத்திருக்கிறது. ஆனாலும் அதையே உறுதியாக கருதி பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. முதலில் அந்த தடயம் என்னவென்று சொல்லுங்கள். இதுதான் இதுதான் நான் கண்ட கனவில் இந்த ஆடையைத்தான் அவர் அணிந்திருந்தார். இது ஏன் இப்படி கிழிந்திருக்கிறது? இதில் ரத்த கரை கூட இருக்கிறதே. அப்படியானால் அவருக்கு ஏதோ ஆகிவிட்டது. உண்மையை சொல்லுங்கள். அவருக்கு என்ன வாயிற்று? தாங்கள் பயப்படும் அளவிற்கு எதுவும் நடக்கவில்லை. அவரது ஆடை மட்டும்தான் கிடைத்திருக்கிறதே தவிர அவருக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியவில்லை. இல்லை இல்லை, நீங்கள் எதையும் மறைக்கிறீர்கள். என்னிடம் சொல்லக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டுதான் இங்கே வந்திருக்கிறீர்கள். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. தங்களுக்கு தெரியக்கூடாது என்று நான் நினைத்திருந்தால் இந்த ஆடையை கொண்டு வந்து தங்களிடம் காண்பித்திருப்பேனா? ஆம் மகாராணியாரே, காடெங்கும் தேடிய நம் வீரர்கள் இந்த ஆடையை மட்டும்தான் கண்டெடுத்தார்கள். வேறு எந்த தடயமும் கிடைக்கவில்லை. அப்படியானால் இதன் பொருள் என்ன அமைச்சரே? தாமரை, அவரிடம் ஏன் கேட்கிறாய்? இதை கண்ணால் கண்ட பிறகும் உனக்கு புரியவில்லையா? அவருடைய ஆடை இந்த நிலையில் கிடைக்கிறது என்றால் அவர் உடல் எந்த கதிக்கு ஆளாகி இருக்கும்? உடலில் அணிந்திருந்த ஆடை கிடைத்திருக்கிறது, ஆனால் அவரை காணவில்லை என்றால் என்ன பொருள் தாமரை? எதிரிகள் தங்கள் வெற்றிக்கு அடையாளமாக அவர் உடலை கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று பொருள். ஐயோ! அவர்கள் மன்னரிடம் அவரின் சடலத்தை காட்டி தங்கள் சாதனையை பறைசாற்றிக் கொள்ள கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று பொருள். போய்விட்டது, போய்விட்டதே, எல்லாமே போய்விட்டதே. எனது மங்கள வாழ்வு போய்விட்டது. தாயும் தந்தையுமாக இருந்த என்னுடைய ஆதரவு போய்விட்டது. காட்டில் மறைந்து வாழ்ந்து படை திரட்டி போர் புரிந்து இந்த நாட்டை மீட்கலாம் என்றிருந்த கனவுகள் எல்லாம் போய்விட்டது. உன் அண்ணன் போய்விட்டார் தாமரை. அவர் நம்மை விட்டு போய்விட்டார். இனி நீங்கள் மட்டும் ஏன் இருக்கிறீர்கள்? போய்விடுங்கள், எல்லாரும் போய்விடுங்கள், போய்விடுங்கள். எதிரி வந்து அழிக்கும் வரை ஏன் காத்திருக்க வேண்டும்? எல்லோரும் போய்விடுங்கள். நீங்களே உங்கள் கைகளால் எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி விடுங்கள்.
மகாராணி. போய்விடுங்கள். அவர் இருக்கும் இடத்திற்கே நானும் சென்று விடுகிறேன். என்னை தயவு செய்து போக விடுங்கள். மகாராணி அண்ணி அண்ணி என்னவாயிற்று? அண்ணி அண்ணி என்னை பாருங்கள். கலங்காதே தாமரை. மகாராணியாரின் மனதில் அண்ணி. ஏற்கனவே சூழ்ந்திருந்த அச்சத்தின் காரணமாக அதன் உச்சத்திற்கே சென்று விட்டார். இப்போது அவர் இருக்கும் நிலையில் எதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. முதலில் அவரது மயக்கத்தை தெளிய வைக்க வேண்டும். அது வைத்தியர் முத்து வந்தால் தான் முடியும். நான் இப்பொழுதே சென்று அவரை அழைத்து வருகிறேன். அண்ணி, நீங்கள் முதலில் சென்று அண்ணனை எப்படியாவது கண்டுபிடியுங்கள். செல்லுங்கள் அமைச்சரே, வருகிறேன். செல்லுங்கள். அண்ணி, அண்ணி, கண்ணை திறங்கள் அண்ணி. அண்ணி, கண்ணை திறந்த என்னை பாருங்கள் அண்ணி. அண்ணி, ஐயோ முத்து. வைத்தியரே, 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 வைத்தியரே. வைத்தியரே, 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 நான் அழைப்பது கேட்கவில்லையா? உங்களை நான் எங்கெல்லாம் தேடிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? ஏன், என்ன பிரச்சனை? என் அண்ணனுக்கு ஏதோ நேர்ந்து விட்டது என்று எல்லோரும் பதறிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்ட அண்ணியார் கதறிக்கொண்டு கீழே விழுந்து மயக்கமடைந்து விட்டார். நானும் எனக்கு வேண்டிய ஒருவரின் மரணச் செய்தியால் மனம் உடைந்து இங்கு உட்கார்ந்திருக்கிறேன். அதை பற்றி பிறகு பேசலாம். முதலில் எழுந்து வாருங்கள். என் அண்ணியாரை பாருங்கள். இல்லை, இப்பொழுது நான் யாரையும் பார்க்கும் நிலையில் இல்லை. என்னை விட்டுவிடு தாமரை. என்ன இப்படி பேசுகிறீர்கள்? என் அண்ணியாரை காப்பாற்றத்தானே நீங்கள் இங்கு வந்தீர்கள். அதற்காக அதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க முடியாது. எனது பிரச்சனைகள், எனக்குள்ள சுகதுக்கங்கள் என்று எதுவுமே இல்லையா? என்னை சற்று தனியாக விடு, நான் பிறகு வருகிறேன். முத்து, எங்கள் நிலைமை புரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கே மயங்கி கிடக்கும் என் அண்ணியாரை கண்டு மர மாளிகையில் இருக்கும் அத்தனை பேரும் பதறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் எனக்கு அண்ணி மட்டுமல்ல, என்னுடைய தாய். உங்களிடமும் அவர் எவ்வளவு பாசம் காட்டினார் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? இந்த மாளிகையில் வாழும் அத்தனை பேரும் அவரை தன் அன்னையாக கருதி அன்பு செலுத்துகிறார்களே. ஒரு நாள், ஒரு முறை அவரை பார்த்தவர்கள் கூட அவரை தன் தாயாக நினைக்கிறார்களே. இத்தனை நாட்கள் பழகியும் எப்படி உங்களுக்கு அவர் மேல் பாசம் இல்லாமல் போய்விட்டது? நீங்கள் இப்பொழுது உடனே வராவிட்டால் அண்ணியாரின் உயிர் போய்விடும். அதன் பிறகு நானும் உயிரோடு இருக்க மாட்டேன். தங்களுக்கு சற்றேனும் மனித நேயம் இருந்தால் என்னோட வாருங்கள். வாருங்கள் முத்து. சரி, வருகிறேன். தண்ணீர் கொடுங்கள்.
இளவரசி, ஒன்றும் பயப்பட வேண்டாம். அபாய கட்டத்தை தாண்டி விட்டார். சுற்றிலும் ஆட்கள் இருந்தால் மகாராணியார் சுவாசிக்க மிகவும் கடினமாக இருக்கும். சரி, நீங்கள் அனைவரும் செல்லுங்கள். தாமரை, மகாராணியாருக்கு என்னவாயிற்று? என் அண்ணன் சில நாட்களாக திரும்பவில்லை. எங்கோ காணாமல் போய்விட்டார் என்று நினைத்தோம். மேலும் சில நாட்கள் ஆனதால் எவரிடமாவது பிடிபட்டு விட்டாரோ என்று நினைத்தோம். ஆனால் 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 என்ன? இன்று அவரது இரத்தக்கரை படிந்த ஆடை கிடைத்திருக்கிறது. அதன் மூலம் அவருக்கு ஏதேனும் நேர்ந்திருக்குமோ என்று எல்லோரும் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்ன, இரத்தக்கரை படிந்த ஆடையா? ஆமாம். என்னவாயிற்று? எங்கே கிடைத்தது? எந்த நீரோடையிலிருந்து எடுத்தார்கள்? இல்லை இல்லை, எந்த நீரோடையிலிருந்தும் அந்த ஆடையை எடுக்கவில்லை. எங்கள் வீரர்கள் காடு முழுவதையும் சல்லடை போட்டு தேடினார்கள். அப்போது காட்டில்தான் ஒரு புதருக்குள்ளிருந்து அந்த ஆடையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். காட்டில் எந்த பகுதியிலிருந்து அந்த ஆடை கிடைத்தது? அதை பற்றிய முழு விவரம் எனக்கு தெரியாது. இரத்த கரையோடு உள்ள ஆடையை கண்டதும் நாங்கள் யாவரும் பதறிவிட்டோம். அண்ணியார் அது பற்றி ஏற்கனவே ஒரு கனவு கண்டிருந்ததால் அதன்படியே நடந்துவிட்டது. அண்ணன் மடிந்து விட்டார் என்று தீர்மானித்து விட்டார். அதனால் கதறி அழுது கீழே விழுந்தபடியே துடித்து மயங்கி விட்டார். அதனால்தான் பதறிக்கொண்டு உங்களை அழைத்து வந்தேன். நீங்கள் ஏதோ சங்கடமான மனநிலையில் இருந்ததை கூட பொருட்படுத்தாமல் வற்புறுத்தி அழைத்து வந்தேன். நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்கும் என்பது எனக்கு தெரியாமல் போயிற்று. தெரிந்திருந்தால் அந்த அளவிற்கு கடுமையாக மறுத்திருக்க மாட்டேன். எப்படியோ சரியான நேரத்திற்கு வந்து என் அண்ணியாரை காப்பாற்றி விட்டீர்கள். இதற்காக நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. என்ன தாமரை, நமக்குள் இந்த சம்பிரதாய பேச்செல்லாம் தேவைதானா? உனது அண்ணியார் கண்விழிக்கப் போகிறார். அவரிடம் எதையும் உறுதிப்படுத்தி சொல்ல வேண்டாம். உன் அண்ணனை தேடுகிறார்கள், விரைவில் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று மட்டும் சொல்.